நாள் கழிச்சு தான் தெரியும். போன்ல சரியா கவனம் செலுத்தாதனால ஷேர் மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம் உண்டு. எவ்வளவுங்க? 50 லட்சமா? வியாபாரமே சூதாட்டம் தானே. என்னங்க சிரிக்கிறீங்களே? அதுக்காக அழகா சொல்றீங்க. இதுல 50 லட்சம் போனா இன்னொன்னுல 1 கோடி சம்பாதிச்சிட மாட்டேன். அப்பா, ஊருக்கு வந்தது எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஷவர்ல வேணும். அதுக்கு என்னடா, நாளைக்கே ஒரு வளைச்சா போச்சு. அப்ப நாங்க புறப்பட்டுக்கலாம். என்னங்க, நம்ம 2 பேரும் பழகினதே கொஞ்ச நேரம் தான், விட்டு பிரியவே மனசு இல்ல. தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு கூத்தாடி கேட்டுக்கிறேன், 2 நாள் விருந்தாளியா இருந்துட்டு போங்களேன். அப்பா, இந்த ஊரு கூட உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல இடம். 2 நாளைக்கு தங்கிட்டு போறது பெட்டர். ஆல்ரைட், அவராத்தையும் ஏன் கெடுப்பாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. இவ பேரு காஞ்சனா, அது நிர்மலா, அது பியூசி, இது பிஎஸ்சி. அம்மா, இவரு சிதம்பரத்தையா, நம்ம அசோகருக்கு அப்பாரு. அப்படியா? ஆமா, பெரிய மனுஷன். இவர் நம்ம வீட்டில் காலை வச்சது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். விஸ்வநாதன் ஐயா, பசங்கள்லாம் மெட்ராஸ் எல்லாம் படிக்கிறாங்களா? ஆமாங்க, இப்ப லீவுக்காக வந்திருக்காங்க. நம்ம கெட் ஹவுஸுக்கு போலாமுங்களா? போலாம் போலாம். போங்க, நீங்க வாங்க. இதுதானுங்க நம்ம கெட் ஹவுஸ். ஐ சி. விருந்தாளிகள் வந்து தங்கினா இங்கதான் தங்குவாங்க. அங்கெல்லாம் குடிச்சு அந்த பழசு. அப்போ உள்ள போலாம்ங்களா? போங்க. வாங்க, அந்த படி எடுத்துக்கலாம். அடுதே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமாங்க, உங்களை மாதிரி பெரிய மனுஷாக்கள் வந்தா அவங்க தங்குறதுக்காக தான் இதை கட்டி வச்சேன். 1 லட்சத்துக்குள்ள முடிவுன்னு நினைச்சேன். மண்ணே 1 லட்சத்தை இழுத்துக்கிச்சு. மற்றதுக்கு எல்லாம் என்ன கொண்டு யோசனை பண்ணுங்களேன். 1 2 இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சார். 1 வாரமா மண்டே உடைச்சு நீங்க தான் புது டியூன் போட்டிருக்காரு. பதிலே சொல்லுங்க சார், கொஞ்சம் கிளியரா வாசிங்க. விஸ்வநாதன் ஐயா, இந்த இடத்தை நாடக கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுறீங்களா? ஐயோ, அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. வாங்கப்பா. அப்பா, இவர்தான் நம்ம கம்பெனிக்கு மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணகிரி கிட்டப்பா. எங்க அப்பா. எங்க அப்பா இல்ல, நான் படத்துக்கு பைனான்சியல். அதே நீங்க அப்படி ஒண்ணும். நீங்களும் வந்துக்கீங்களா? அட கிட்டப்பா, நான் சொல்லல நம்ம கம்பெனிக்கு கதை வசன கர்த்தான்னு. அவர்தான் இவரு சார். இந்த காதலனும் காதலியும் ஆடி பாடி ஓடி விளையாடுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த பாட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை போடு. பலே, வேஷம் கொடுத்த ரொம்ப நல்லா இருக்குமே. அப்பா, நம்ம படத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்கு, போட சொல்லுப்பா. பாட்டி வேஷம். நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. இப்ப என் மகன் சினிமா படம் பிடிக்கணும்னு என் பிராணனை வாங்கி பைத்தியக்காரனா அலையறான். அப்பா, பைத்தியம் இல்லப்பா, என்னுடைய லட்சியம். அப்பா, ஏண்டா என் மானத்தை வாங்குற? வேற என்னத்தை வாங்குறது? உங்ககிட்ட இருந்து பணத்தை தான் வாங்க முடியலையே. விஸ்வநாதன் ஐயா, நாங்களும் இந்த கூட்டத்தோட தங்கணுமா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. இடத்த காலி பண்ணு. அப்பா, இது அக்கிரமப்பா. என்னுடைய ஜீவாதார உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. பறிக்கிறேனா? டேய், ஓஹோ, டேய், இங்க இருக்கக்கூடிய சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடுறீங்களா, அல்லது யாரையாவது கூப்பிட்டு கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளி சொல்லுங்க. ஐயா, நாங்க வரங்க. ஐயோ, வர வேண்டாம், போய்கிட்டே இருங்க. அப்பா, இப்படி எல்லாம் மிரட்டி என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க அழிக்கணும்னு முயற்சி பண்ணனா, அப்புறம் அதுல இருந்து ஆஹா ப்ரொடக்ஷன்ஸ், ஊஹு ப்ரொடக்ஷன்ஸ் பற்பரவிதமான கம்பெனிகள் தோன்றி உங்களை அப்படியே திணறடிக்கும். ஜாக்கிரதை. இந்த பாருங்க, வந்திருக்கிறவர் யாரு தெரியுமா? நம்ம அசோக் இல்ல, அசோக். ஆமா, அப்பா பெரிய கோடீஸ்வரன். அதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. டேய், மெட்ராஸ் பாத்திருக்கா? மெட்ராஸ் அது எனக்கு இப்படிப்பா. ஓஹோ, இப்படியா இருக்கு, எனக்கு தெரியாது. டேய், கப்பல் நிக்கிற இடத்தை பாத்திருக்கியா? கப்பலையே பாத்திருக்கியா? அதே மாதிரி 5 கப்பல் அவர் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருந்தா தான் தெரியும். டேய், அவர்கிட்ட இருக்க பணம் இருக்கு பாடுறா, அள்ளுனாலும் மத்தாதரா. சமுத்திரம். அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. வந்தாச்சல்ல, ஓடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓடு ஓடுறா. அதாவதுங்க மிஸ்டர் விஸ்வநாதன், ஐயா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். தாராளமா எடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போன் ஒரு அடி, நான் அங்க இருப்பேன். வரட்டுங்களா? தம்பி, வரட்டுமா? டேய், பிரமாதம்டா, உன் நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதம்டா. நான்சென்ஸ். உன் வார்த்தையை கேட்டு மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்து இந்த வேஷம் போட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சு. இந்த
கூலிக்கு ஆள் பிடிச்சு தாடி மீசி ஒட்டி மேற்கொண்டு வா நாடகத்தை நடத்திக்க. நான் இப்பவே மெட்ராஸ் போறேன். ஏடா அது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன திருசங்க சொர்க்கத்துல விட்டுட்டு போறாங்க. நத்தி இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். காரணத்தை சொல்லாம ஏன் இந்த திடீர் புரட்சி? அசோக், நீ அந்த விஸ்வநாதன் பொண்ணத்தானே லவ் பண்ற? ஆமா, 100% அவளை தான் நான் காதலிக்கிறேன். அவளும் நான் லவ் பண்றாளா? ஆமா. எத்தனை %? அது 100% தான். ஏன் அசோக், எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் என் ஹார்ட் இன்னும் உடையாம இருக்கடா. இல்லைன்னா எதே நேரம் சுக்கலா உடைஞ்சு ரத்த குழாய்கள் வெடிச்சு நரம்புகள் தெரிச்சு ஒரு தெய்வீக காதலனுக்கு என்னென்ன நேரணுமோ அதெல்லாம் நேர்ந்திருக்கும்டா. ஆமா, என் காதலுக்கும் உன்னுடைய ரத்த குழாய்க்கும் அவ்வளவு என்ன நெருங்கிய சம்பந்தம்? நீ காதலிக்கிறியே ஒரு கேள், என்னன்னும் மாய பிசாசு. அவ என்னையும் லவ் பண்ணிருக்காடா. வாட்? ஆமா, ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப அவ ஜூலியட், நான் ரோமியோடா. யாரு? நிர்மலாவா? நானா காஞ்சனா. அவ பெரியவ. அவ தங்க நிர்மலாவில நான் காதலிக்கிறேன். நிஜமாவா? ஆமா. ரியலி? ஷூர். டேய், என் வயித்துல பாலை வாத்தடா. ஐ சி. அப்ப காஞ்சனா போடா. அவ என் காதலி. மை லவ், மை டார்லிங். வெரி குட் நண்பா. நாம் இருவரும் தோளோடு தோள் சேர்ந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். ஷூர். குட் ஈவினிங். என்னால ஒண்ணும் தொந்தரவு இல்லையே. இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் போகட்டும். அப்பா இவனை தெரியுமே, படாதிபர் தானே? தேரியோ சார், நான் உங்களை முதல் தடவையா பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க 1ஆம் நம்பர் கலா ரசிகர்னு. அப்பா இவன் இருக்கானே படு புத்திசாலி. சமயத்துல கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பான், ஆனா விஷயம் இருக்கு. தேரியோ சார், உங்க சன் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. நான் வந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல சார், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறேன். உங்க சன் தான் கதை எழுதுறாரு. எங்க ஃபாதர் இல்ல 1 லட்சம் ரூபாய் முதல் போறாருன்னா போட்டு ஆகணும். நீங்களே சொல்லுங்க, பாக்கி 9 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? கஷ்டம் தான். எங்க போறீங்க? போறதா தான் வந்துட்டேன் சார். இந்த உலக உரிமையை உங்க பேர் எழுதி கொடுத்து 9 லட்சத்தை உங்ககிட்ட வாங்கிட போறேன். நீங்க தள்ள மாட்டீங்களா? அதை மேற்கொண்டு எத்தனை லாபம் வருதோ எல்லாம் உங்களைத்தான் சேரும். எப்படி? ஓகே. நஷ்டம் வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு செய்யுங்களேன், உங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் தர்றாருல, முதல்ல அதை வச்சு படம் எடுங்க, பின்னாடி பாப்போம். சார், நீங்க என் திறமையை பத்தி ஏதோ சந்தேகப்படுறீங்க போட்டு இருக்கு. இன்னும் நீங்க யோசனை பண்றதா இருந்தா ஒரு நிமிஷம். மீனா 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 செல்லப்பா, யாரு பாத்து? அசந்திங்களே, என் கம்பெனிக்கு புதுமுகம் மீனா. அது சரி, என்னப்பா அது ட்ரெஸ் எல்லாம் படத்தை தைச்சது எல்லாம் மேல்நாட்டு பாணி. ஆமா, அது என்ன பெட்டி? கிராம்போன் பெட்டி. இதுல பாட்டு இருக்கு, இவகிட்ட டான்ஸ் இருக்கு. ஆட போறா பாருங்க. அதுக்கப்புறமாவது உங்க அப்பா என் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குப்பா டான்ஸ்? உனக்கு தெரியாது, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பெரியவர் ரசிப்பார். மீனா சும்மா ஜம்முன்னு துள்ளி 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 ஆடணும். விழுந்துற போறேன் சார், கொஞ்சம் எழுந்துருங்க. ஏன் சோபா பிடிச்சி அப்படி போடும், கொஞ்சம் பிடிங்க. மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். உறவுக்கும் நிலவுக்கும் தூடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும்.
மூகம் இன்று சீரிக்கட்டும் மனமென்ற கருவண்டு பறக்கட்டும் உறவுக்கும் நிலவுக்கும் தோடிக்கட்டும் உலகத்தை ஒரு முறை மாறக்கட்டும் தேங்க்யூ தேர் யூ ஆர். அப்ப இந்த டான்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த டான்ஸ் இப்ப படத்துல நிச்சயமா உண்டா? இது மாத்திரமா பரதம், மார்வாடி, குச்சிப்புடி இது மாதிரி நாட்டியம் எல்லாம் சக்கபடி பிடிக்க போறோமே நம்ம படத்துல. சார் குறத்தையும் மறந்துட்டீங்களே. அவளும் இருக்கா? அந்த டான்ஸ் இருக்கு. பிசினஸ் பேசுறேன், குறுக்க பேசாத. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்போ எழுதலாம்? செல்லப்பா, எங்க அப்பா டெஃபினட்டா உதவி செய்வாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன கட்டணும். அவர்கிட்டயுமா? அதாவது ரொம்ப வற்புறுத்தினா அவர் சந்தேகப்படுவார். நோ, நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர். உங்க பேரு சிதம்பரம் இல்ல? தொழில பார்த்துட்டு காசு கொடுங்க சார். ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஏதாவது செய்வோம். அப்ப நீங்க பரப்புறீங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்க சொல்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் அசோக், நான் வரேன். மீனா, பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இட்ஸ் ஆல் ரைட். அதான் சொல்லியிருக்கேன். அசோக், அவங்கள வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்து. என்ன சார் இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுறாங்க? அவன் தான் பணக்காரன். உதவிக்குன்னு வந்தவன் வாசல தாண்டத்துக்கு முன்னால படாரம் கதவை சாத்தி தடாரம் தாப்பா போடுறான் பாரு. இட் இஸ் தேர் கிரேட்னஸ். வந்துட்டு போயிடலாம். போன மாசம் ஷேர் மார்க்கெட்ல 50 லட்சம் ரூபாய் போச்சுன்னு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டுல சொல்றான். நானா இருந்தா பட்டார்னு விழுந்து செத்துல போயிருப்பேன். தோராயமா பார்த்தாலும் ஒரு 4 கோடிக்கு இருக்கும். ஒரே பையன், அவனை மடக்கி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா போட்டாச்சுன்னா. மாப்பிள்ளையா போடுவீங்களோ மாட்டு கொட்டாயில போடுவீங்களோ, நான் கண்டிப்பா சொல்றேப்பா, அவனை கல்யாணமே செய்துக்க முடியாது. 4 கோடி அம்மா. எம்மா 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 நாசமா போட்டுமேப்பா, எனக்கு என்ன? பேங்க் நிறைய நோட்டம்மா, நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிதம்மா. நான் சொன்னதுதான், என்ன சும்மா வற்புறுத்தாதீங்க. எம்மா எம்மா என்னப்பா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி? எல்லாம் கோப்பன் தலையில இருக்கு. அந்த சிதம்பரம் இருக்கிறானே, அவன் பெரிய மனுஷனா இருக்கிறான். 4 கோடி கைவேஜா இருக்கிறான். ஒரே பையன் இருக்கிறான். அந்த சொத்து அவனுக்கு சேரலாம். அதுக்காக என்ன கேக்குறீங்களப்பா? மேற்கொண்டு நீங்களே சொல்லுங்கப்பா. என் பையனுக்கும் பொண்ணை கொடுறான்னு தேங்காய் உடைச்ச மாதிரில டாண்டு கட்டான். கேட்கலாமோ? நல்ல சம்பந்தம் தானேப்பா, தப்பேனப்பா? தப்பா? அவன் ஒரு தருதலை அம்மா. அவர் ரொம்ப நல்லவரப்பா. ஐயே, குரங்கு மாதிரி எல்லாம் இருப்பான். நீங்களும் உங்க ரசிகத்தன்மையும். அவரு எவ்வளவு அழகா இருக்காரு. ஏதேது சொன்னது போதும், தாலிய கட்டுறான்னு இங்கிருந்தே கழுத்தை நீட்டி போட்டிருக்க. குணம், அழகு, பணம், அந்தஸ்து அத்தனை இருக்கிறப்பா. அவரை கட்டிக்க கசக்குமா? பலே பலே, நீதாமா என் பொண்ணு. அசோக், என்ன காத்தத்து கேக்குது? யாருன்னு பாரு. விஸ்வநாதன் தான் வருது. ஒருவேளை அவர் தான் வராதோ என்னவோ. சீக்கிரமா போய் தாடி மிஷின் எடுத்து ஓட்டுறா. தாடி மீச ஓட்டுறதா 1/4 மணி நேரம் ஆகும் மேடம். அதுக்குள்ள அவர் வந்துட்டா வரமாட்டாரு. அதுக்கு நான் ஒரு வேலை செய்யறேன். யூ கேரி ஆன். என்னடா கேரியன், தாடி மீச எங்கடா வச்சு? முருகா, முருகா சார், எங்க அப்பாவும் நானும் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம். உங்க ஐயா வந்தா ஒரு 10 நிமிஷம் இங்க உட்கார சொல்லுங்க. என்ன? இப்ப ஐயாவை பார்க்க முடியாதுங்க. ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்காருங்க. ஏன் வந்திருக்கிறவன் நான்டா. 1ஆம் தேதி ஆனா நான் தாண்டா உனக்கு சம்பளம் கொடுக்கணும். நீயே என்கிட்ட சொல்றியா? இல்லீங்க, அவங்கதான் இப்படி சொல்ல சொன்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்ப என்ன 10 நாளா இருந்தாலும் சரி, நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ போ, பதறாத. நீங்களும் ஐயாவை பார்க்க வந்தீங்களா? நீ எங்கடா இங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க?
நான் ஒரு முக்கியமான பிசினஸ் வந்திருக்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் முக்கியமான பிசினஸ் இருக்காங்க? டேய், உன்னை நான் பெத்தேன் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தனே, என் புத்தியை எதாவது அடிக்கிறது இல்ல கேட்கிறேன். நான் அடிச்ச செருப்பை கீழே போடுறேன், அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. செருப்பால் அடிபட்ட குடும்பம்னு ஊரே சிரிக்கும்பா. அப்பா இப்ப தெரியாதுப்பா, நான் வந்திருக்கிற பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஓஹோன்னு புகழ போறீங்க. என்னது பிசினஸா? ஆமா, நீங்க சொல்லல 5 கப்பல பாக்கெட் வச்சிருக்காருன்னு. ஆமா, இப்பவும் தான் சொல்றேன், 5 கப்பல பாக்கெட்ல வச்சிருக்காரு. அந்த கோடீஸ்வரர் சும்மா விடலாமா? என்ன பண்ண போறியா? என்ன பண்ண போறேன், இப்ப நான் படம் எடுக்க போறேன்ல, அதுக்காக அவர்கிட்ட பணத்தை வாங்கி உலக உரிமையா அவர் பேர்ல எழுதிட போறேன். அதுக்கப்புறம் எப்படியாவது அவர்கிட்ட ஒரு 4 தடவை மோதி ஒரே அமுத்திட போறேன். என்ன மோத போறியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பாக்கணும்னா இப்படி வெராண்டால தான் உட்காரணும். அப்ப எப்போ வருவாரு? ஏன் அமுக்கவா? ஏண்டா பறக்கல? தம்பி, நான் தான் முன்னால வந்தேன். ஓஹோ, மிஸ்டர் ஓஹோ ப்ரொடக்ஷன். அப்ப நீங்க அப்புறம் வாங்க. எஸ், நீ சாயங்காலமா வா. நீ போடா. சாயங்காலம். வாட் டைம்? 4:30. 4:30. வாங்க. ஐயா வணக்கம். வாங்க விஸ்வநாதன். ஐயா, அவங்க சௌகரியம் இங்க எப்படி இருந்திருக்குமோ? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உட்காருங்க. ஐயோ, உங்க முன்னால நான் உட்கார்றா? தப்பு தப்பு தப்பு, இங்க நின்னுக்கிறேன். என்னமோ நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம், ஐயாவைய பாத தூளி அடியன் குடிசையில் பட்டாச்சு. சின்னையா பெரிய கோடீஸ்வரியாவுக்கு ஒரே மகன். என்கிட்ட வேலை செய்த சமயத்தை நினைச்சா சோப்பன மாதிரி இருக்கு. சோப்பன் விஸ்வநாதன், ஐயா, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொறுப்பா என் கூடவே இருந்திருப்பான். அதை சொல்லத்தானுங்க நானும் வந்தேன். சின்னவருக்கு இங்க காலாகாலத்தில் ஒரு கட்டையை போட்டு விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நானா மாட்டேங்கிறேன். உட்காருங்க விஸ்வநாதன். உட்காருங்க. ஐயோ, வேண்டாம். உட்காருங்க. உப்பிலிப்பாளையம் ராஜா இல்ல இருக்காருங்களா? அவருக்கு வருஷத்துக்கு கவர்மெண்ட் பென்ஷன் மட்டும் 6 கோடி ரூபாய் வரும். அவரோட ஒரே பொண்ணை கொடுக்கிறேங்கிறார். சிவசங்கர் லிங்கம் தெரியுமா? வியாபார சக்கரவர்த்தின்னு பட்டம் கூட கொடுத்தாங்களே, அவருக்கு ஒரு 26 மில் இருக்கு. 26. அது தெரியாது. அவர் என் கூட சம்பந்தம் பண்ணிக்க துடிக்கிறார். கருணா பேங்க் கனக சபாபதி, கனகா இண்டஸ்ட்ரீஸ் கருணாகரன், இன்னும் எத்தனையோ பெரிய புள்ளிங்க. நான் வரணும். என்ன இவ்வளவு சீக்கிரம்? மனசு சரியில்லைங்க. என்னமோ சபலம் வாயை திறந்து கேட்கலாம்னு வந்தேன். ஆனா இனிமே கேட்ட அசிங்கம். விஸ்வநாதன் ஐயா, எதையுமே மனசுல வச்சுக்க கூடாது, சும்மா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குதுங்க. அதுல ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு கேட்கப்படாது. நான் சொன்னதுல ஏதாவது தவறு அதெல்லாம் ஒண்ணு இல்ல விஸ்வநாதன். வளர்ந்த பையன் அவன் சம்மதிச்சா நான் ஆட்சேபனை சொல்ல போறேன். தம்பி 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 தம்பி, என் உசுறு உங்ககிட்ட தான் ஊசல் ஆடுது. நீங்க தான் அப்பாவுக்கு எஸ் அடிக்கணும். முருகரோடு போய் அடிக்க அடிக்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, யோசனை பண்ணி. ஐயா, நாளை கடத்தாதுங்க. மனுஷன் புத்தி குரங்கு புத்தி. அப்படி தவறாலும் தாவும், இப்படி தவறாலும் தாவும். போக தம்பி. தம்பி தம்பி, நட போடாதுங்க, தாக்காதுங்க. போய் விஷயத்த முடிய. அப்பா, இந்த இடத்துல சம்பந்தம் பண்ணா உங்க ரெஸ்பெக்டுக்கு ஏதாவது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். என்ன பண்றது? ஐயா ஐயா, நீங்க உங்க முன்னால நான் ஒண்ணு சொல்லிக்கப்படாது. நானும் ஒரு எஸ்டேட்டுக்கு ஓனருங்க. போகட்டும். அப்பா, நான் வேணா அவருடைய சின்ன மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அது சரிடா, அவர் பெரிய பொண்ணை எங்க கட்டி கொடுப்பாரு? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. அதை எங்கேயாவது பிடிச்சு தள்ளிடுறேன். நீங்க இதுக்கு மட்டும் சரின்னு சொன்னா போதும். அதான் பையன் சொல்லிட்டானே, போய் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க. ஐயா, உங்க கைய கொஞ்சம் கொடுங்க. கைய கொஞ்சம் கொடுங்க. எல்லாம் உங்க கருணை, எல்லாம் உங்க கருணை. ஐயா, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க கருணை கருணை. அப்ப நான் போய் மற்ற வேலைகளை கவனிக்கட்டுங்களா? தம்பி, மாப்பிள்ளை, Thanks a lot, my father. Don't mention my boy. விற்பனை. கோயம்புத்தூர் ஜில்லாவில் கோட்டூரில் ஏலக்காய் டீ எஸ்டேட் விற்பனைக்கு தயார். விவரங்களுக்கு பரமசிவம் எஸ்டேட்ஸ், கோட்டூர். ஏன் மரகதான், இந்த மாதிரி 1-2 எஸ்டேட் வாங்கி போட்டா நல்லா இருக்காது? நானே சொல்லலான் இருந்தேன், இப்படி வீடுகளா வாங்கி போடுறத காட்டிலும் 2 எஸ்டேட் வாங்கினா நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறேன். எங்க? இந்த பரமேஸ்வரன் எஸ்டேட்டை விலை பேசி முடிக்கத்தான். எதுக்கு? ஒரு லெட்டர் போட்டா போறாதா? இல்ல மரகதான், இதுல டிலே பண்ணக்கூடாது. நேர்ல போய் கையோட முடிச்சுட்டு வந்துடணும். ஒன்னு செய்யறேன், முதல்ல காரை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிடுறேன்.
நான் ட்ரெயின்லயே போறேன், நமக்கு கார் ஜர்னி ஒத்துக்காது. அப்போ உங்க துணிங்களை எல்லாம் எடுத்து வைக்கவா? முதல்ல அதை செய் போ. டாடி டாடி டியர் ஃபாதர், நான் அதிகமா கேட்கிறேன். ஒரே 1 லட்சம் ரூபாய் தான். ஒன்லி 1 lakh. இவ்வளவு தானா? 1 லட்சம் தானா? கிடையாதுடா. அப்பா, என்னுடைய ஓஹோ படத்துல பணம் பணம் சாவர உங்க மாதிரி கஞ்சனுக்கெல்லாம் சாட்டேடு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுக்கல. இல்ல, எடுக்காத நீ. ஏன்டா பெருச்சாலி மாதிரி உருமுற? என்னமா ஒரே ஆவேசமா இருக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க 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 வாங்க. விலகடா, விலகடா. மாப்ள, வாங்க வாங்க. என்ன செல்லப்பா, உன் படம் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? டைட்டில் இருந்து சும்மா வரைக்கும் எல்லாம் ரெடி. உட்காருங்கப்பா. பணம் தான் கிடைக்கல, பணம் மாத்திரம் கிடைச்சிச்சு. 10,000 சுருட்டி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அதுவும் சுருட்டிக்கிட்டு டப்பாவில படுத்துக்கிட்டு நல்லா தூங்க போகுது. She is my sister. என் தங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இப்ப தெரியாது. என் திறமையெல்லாம் அப்புறம் தான் தெரியும். காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வருவானே? எனக்கு போன்ல ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்திருப்பேனுங்களா? பரவாயில்ல விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஐயா, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா அப்படியே பிக்னிக் போயிட்டு வரலாமே. பையனும் ஆசைப்படுறான். வெரி குட் ஐடியா. இப்பவே போலாமாப்பா? சின்ன சிறுசுங்களுக்கு சரிங்க, நம்ம 2 பேருக்கு எதுக்கு இங்க பிக்கின் நிக்கும்? இல்ல மாமா, நீங்க வரலன்னா பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். உத்தரவு கொடுத்தா போதும். ஓய